பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுவோம். இயேசு கிறிஸ்து நமக்கு தேற்றவாளனை தந்திருக்கிறார். அந்த தேற்றவாளன் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார், நம்மை பலப்படுத்துவார், சகாயப்படுத்துவார். இந்த காலவெளியில பலன் குன்றி போயிருக்கலாம், அவரை நோக்கி கூப்பிடுவோம், நம்மளை பலப்படுத்துவார். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். வல்லமையா எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். சொல்லுவோமா? வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். சொல்லுவோம். ஜீவத்தண்ணி நீரே, தாகம் தீக்கும் ஊற்றே. ஆமென். ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணி நீரே, தாகம் தீக்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். சொல்றீங்களா? இயேசுவே, எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். இருக்கிற இடத்துல இயேசுவே, ஜீவ தண்ணீர் நீங்கப்பா. எப்படி மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல நாவுகள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போய் வறண்டு கிடக்கிற அனுபவத்தை போல இன்னைக்கு முது பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில அநேக சிறுமை, எளிமை, சோர்வு, பலவீனம். அப்பா, இன்றைக்கு இந்த காலவெளியில பரிசுத்த ஆவியானவரை உம்மை நம்பி உம் சமூகத்திலே சரணடைந்து உம்மை வாஞ்சிக்கும் பொழுது, உம்மை தேடும் பொழுது, தேற்றவாளனாகிய நீர் எங்களை தேற்றுவீர், சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவீர், எழுப்புதலை கொடுப்பீர், பலப்படுத்துவீர், உன்னத அபிஷேகத்தை கொடுப்பீர். முடியாது, நடக்காது, சேனைக்குள்ளே பாய செல்வீர், மதிலை தாண்ட செய்வீர். இன்றைக்கு நீர் அப்படி செய்ய போவதுக்கு நன்றி. நீர் தொடர்ந்து எங்களிடத்துல பேசும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். தேவஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அத்தியாயம் 17 சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து
இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. கர்த்தருடைய இருதயத்தை பாருங்க, இந்த தெய்வத்தினுடைய எண்ணத்தை பாருங்க, இந்த தெய்வத்தினுடைய திட்டத்தை பாருங்க, அவருடைய அன்பை பாருங்க, அவருடைய நேசத்தை பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையும் அப்படின்னா என்ன? சிறுமை என்று சொன்னால் பாவர்ட்டி, எளிமை என்று சொன்னால் நீடி பீப்புள். இன்னைக்கு ரெண்டு விதமே இன்னைக்கு விசுவாச ஜீவியத்தில் அநேகர் இந்த சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறாங்க. ஏழ்மை, முடியல, பணப்பற்றாக்குறை, தரித்திரம். இதில் இருக்கிறவன் கதறான். எப்படி கதறான்னா, அவன் நாவு தண்ணீர் இல்லாமல் வறண்டு போய் கிடக்கிறத போல கதறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சினாரியோ. அதுபோல நீதி, குழந்தை செல்வம், திருமண காரியம், நல்ல வேலை, பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் சமாதானம், ஒரு நல்ல ஜீவியம், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், படிப்பு காரியங்கள், அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். நீடி, இது போல தேவையில் இருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு செய்வது உண்டா? வேதவசனம் சொல்லுது, இவங்க தண்ணீரை தேடி நாவு வறண்டு போகிற போல ஒரு வனாந்தரத்தில் போகும்பொழுது தண்ணீர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தண்ணீரை தேடுவாங்க, எங்கே கிடைக்கணும். அது கிடைக்கலன்னா நேரம் செல்ல செல்ல அவங்க நாவு வறண்டு போகும். தண்ணீர் இல்லைன்னா என்ன? மரணம் தான். அநேகர் இப்படி தான், என்னுடைய பற்றாக்குறை, என்னோட குறைவு, என்னுடைய போராட்டம், என்னுடைய ஏழ்மை, என்னுடைய தரித்திரம், அது என்னை கொன்று போட்டுரும் போல நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை கொன்று போட விட மாட்டேன். அவைகள் உன்னை மேற்கொள்ளாத. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இன்றைக்கு இந்த காலவெளியில் ரெண்டு மிக முக்கியமான விஷயத்தை உங்கள் மைண்டில் அண்டர்லைன் பண்ணுங்க. லார்ட் வில் ஹியர் them. கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்குறாரு, உங்களுடைய சத்தத்தை கேட்குறாரு, என்னுடைய சத்தத்தை கேட்குறாரு. அவர் பேசாத கல்லோ மரமோ மலையோ கிடையாது. அவர் பேசுகிறவர், அவர் கேட்கிறார், அதை கேட்டு செவி செய்கிறவர், அதை கேட்டு செய்து முடிக்கிறவர். ரெண்டாவது, God will not forsake them. அவங்கள விட்டு விலகவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இன்னைக்கு சோர்ந்து போய் அப்படியே குழியில் விழுந்தது போல கிடைக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கி உங்கள் காதில் ஒலிக்க வேண்டிய வார்த்தை இல்லை, அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார். இப்படி சொன்னால் உங்களுக்கு விளங்கட்டும், அவருக்கு கைவிட தெரியாது. ஆமாம், அவர் கைவிட தெரியாது. கை கொடுத்து தூக்கி எடுத்து நிறுத்த தான் தெரியும். இதுதான் கர்த்தர். இந்த கர்த்தரை பற்றி இதுதான் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய உண்மை. இதுதான் கர்த்தரை பற்றிய அறிவு. நான் ஜெபிக்கிறேன், உங்களுடைய சூழ்நிலை மாறும். இந்த கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்வார், உங்களை எழுப்புவார், உங்களை கட்டுவார், உங்களை நிறுத்துவார். God bless you. Bye bye.